துலாம் ராசி 2026 தமிழ் புத்தாண்டு இதுல இருந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத வந்து பார்க்க போறோம். நிச்சயமா துலாம் ராசிக்காரர்கள் போன ஆண்டு வந்து ராஜாதான், நம்ம கட்டுலதான் மழை. துலாம் ராசிக்காரர்களா இருக்கட்டும், சுக்கிரனோட அதிபதி வீடுங்கிறதுனால சொல்ல, துலாம் ராசிக்காரர்களா இருக்கட்டும், ரிஷப ராசிக்காரர்களா இருக்கட்டும், சூப்பரா இருந்தது. ரிஷப ராசிக்காரர்கள் சூப்பர் டூப்பர்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதே வந்து துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப மோசமா இல்லைங்க, பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமா மட்டும் இருக்கணும். துலாம் ராசி ஸ்கார்பியோ அடுத்து, ராஜேஷ் ஸ்கார்பியோ அடுத்து. இருக்கிறத பேச விடுங்க. ஜெமினிங்கிறீங்க, ஸ்கார்பியோங்கிறீங்க, யாரெல்லாம் லியோ துலாமோ வந்து அது வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடிச்சது இல்லைன்னா அடுத்து வர்றதை வந்து கேக்குறீங்க. ஓகே, இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க இப்ப கூட பாப்பீங்க. போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. அப்பதான் எத்தனை துலாம் ராசிக்காரர்கள் பாக்குறீங்கன்றது தெரியும் நமக்கு. நம்ம வந்து எப்பவுமே கடமையை செய் பலமை எதிர்பார்றதுதான். என்னோட கடமை வந்து கொடுத்துரு. எங்கேயோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை பார்த்து அவங்க லைஃப் மாறுது, அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுதுன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்குமே. இருந்தாலும் வந்து மாறுதுன்னா எனக்கு அது சந்தோஷம் தான். நான் எப்பவுமே இந்த ஃபார்முலா தான், கடமை இதை பலனை எதிர்பார்றதே தான். இருந்தாலும் துலாம் ராசிக்கு பாருங்க, இத்தனை துலாம் வராங்க பாருங்க, வெளியே வராங்க. ஓகே, சோ அப்ப நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அதுக்காக சொன்னேன் நான். ஓகே, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இந்த துலாம் ராசி. ஓகேங்களா, இவரோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். அப்ப பொதுவாவே துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த துலாம் ராசியில வந்து உச்சம் அடையக்கூடிய கிரகம் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா எந்த ராசியிலும் தன் சுய வீட்டுல வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி அடையிறது ஓகே, உச்சம் வந்து இன்னொரு வீட்டுல அடையும் போது அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கணக்கு இருக்கு. பட் ஆனால் நான் உங்களுக்கு எளிய முறையில புரியணும்னா, சாதாரணமா நம்ம வந்து இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கம்ஃபர்ட்டா இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம வீட்டுலதான் கம்ஃபர்ட்டா இருப்போம். அப்ப இன்னொரு வீட்டுல வந்து கம்ஃபர்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இதுவா இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள், நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், யாருமே வந்து சாட்சியே இல்லைனாலும் தப்பு பண்ணா அவங்களுக்கு கில்ட் ஆகி இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியா இருந்தாலும் சரி, அல்லது அந்த அந்த பண்ண தப்புக்கு ஒரு ஒரு சொல்யூஷனோ அல்லது அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமோ கொடுக்கக்கூடிய ராசியின் முதல் சூப்பரான ஒரு ராசினா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ராசி. நீதிமான். எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, நம்ம வந்து சனி பகவானை வந்து அசுபருங்கிறோம் சரிங்களா. அவர் வந்து ஒரு ஊனம் உள்ள ஒரு பர்சன் தான் வந்து சனி பகவான். இவங்க ப்ரீவியஸ் கர்மா ஊனமா இருக்காங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பார்வை இல்லாம இருக்காங்க, இது எல்லாம் என்னவோ வேணா இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கிடைச்சிடுச்சு. ஆனா நிறைய பேரு என்ன தண்டனை தெரியாம சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ அப்படியாப்பட்ட ஒரு துலாம் ராசி, நேர்மையின் உதாரணமாக திகழும் துலாம் ராசிக்காரர்கள், ஃபியூச்சர் கோல் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள். எதுக்கு நான் துலாம் ராசிக்காரரை வந்து இவ்வளோ வந்து சொல்றேன்னா, ஏன்னா இங்க சனி உச்சம்ங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன தப்பு வேணா பண்ணிடலாம், என்னைக்கா இருந்தாலும் வட்டி போட்டு கொடுத்துருவாரு நம்ம சனி பகவான். ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிரமம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் ஒரு லக்ஸுரியா வந்து கஷ்டப்படுறவங்க யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க. ஓகேங்களா, அப்படியேப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026 போன ஆண்டு வந்து மிக மிக சூப்பரா இருந்தது. இந்த ஆண்டு கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா, ஒரு முயற்சியிலையும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடம், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தடைகளா தெரியுது இந்த ஆண்டு. சோ சிறு சிறு கவனம் தேவை. ரொம்ப பெரிய லெவல்ல பாதிப்பு எதுவுமே இருக்காது, ஒரு ஆவரேஜா ஓடி போயிடுவீங்க. ஓகேங்களா, குடும்பத்தில் கண்டிப்பா வந்து சுப நிகழ்வு இந்த ஆண்டு இருக்குங்க. உங்க குடும்பத்துல 100% சுப நிகழ்வு இருக்கு. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து அதை வந்து சரி பண்ண முடியாம இருக்கும். இந்த ஆண்டு வந்து 100% வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண போறீங்க.
நகைகள் இதெல்லாமே வந்து போன ஆண்டே வந்து துலாம் 100% வாங்கியிருக்கு. ஓகேங்களா? வாங்காதவர்கள் இந்த ஆண்டு வாங்கக்கூடிய ஆண்டா இருக்கும் நிச்சயமா. போன ஆண்டு நிறைய பிளான் பண்ணேன். மேக்சிமம் 70% பீப்புள் வந்து வாங்கியிருப்பீங்க. சிலர் ஒரு 30% பீப்புள் இருக்காங்களே வாங்க முடியாதவர்கள் இந்த ஆண்டு 100% ஆடை ஆபரணம் சேர்க்கை, லக்ஸுரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரியா மாத்தக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களே இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமா வந்து உக்ர தெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. நான் வணங்கும் வந்து பிரத்திங்கராமனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனாக இருந்தாலும் சரி, உக்ர தெய்வ வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரியில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் ஸ்தலம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வர்றதுக்கு மிக பெரிய லெவல்ல மாற்றம் கொடுக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மிகப்பெரிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தலம் வந்து எவ்வளவு பவரா இருந்ததுன்னா அடிக்டட் ஆகுறாங்க. பண்ணாரி அம்மன் ஆலயம், பண்ணாரியில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் ஆலயம் நிச்சயமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரே முறைதான் போக போறீங்க. ஓகேங்களா? போயிட்டு அங்க வந்து அந்த டேவை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது ஒரு மணி நேரமாச்சும் குறைந்தபட்சம் பண்ணாரி போய் உட்கார்ந்துருங்க. வீடு பக்கத்துல இருக்கிற இந்த ஆண்டு ஃபுல்லாவே நீங்க வந்து உக்ர தெய்வ வழிபாடு பண்ணும்போது மாற்றம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து விருச்சிகம் போயிடலாமா? துலாம் வந்து பண்ணாரி அம்மன் ஆலயம்.